அனைவருக்கும் சாய் சமையலின் அன்பான வணக்கம். வீட்டில் காய்கறி சாப்பிடாத குழந்தைங்க கூட இப்போ நம்ம செய்கிற மாதிரி செஞ்சு கொடுத்தா கண்டிப்பாக சாப்பிடுவாங்க. அதுக்கு பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு 2 உருளைக்கிழங்கு, ஒரு கேரட், 4 பீன்ஸ் நல்லா தோல் சீவிட்டு கழுவி எடுத்துகிட்டு இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணிக்கோங்க. அதில் கொஞ்சம் லைட்டாக உப்பு போட்டு வேக வச்சு எடுத்துக்கோங்க. இப்போ நான் வேக வச்சு எடுத்துட்டேன். இப்போ இந்த தண்ணி வடிகட்டி பிசைஞ்சிக்கலாம். காய் வேகிறதுக்குள்ளே 2 ப்ரெட் எடுத்து இந்த மாதிரி பொடி பண்ணி வச்சுக்கோங்க. 2 பச்சை மிளகா, கொஞ்சம் கருவேப்பிலை, கொஞ்சம் கொத்தமல்லி கட் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி குழச்சி எடுத்துக்கோங்க. நான் வந்து பார்த்தீங்கன்னா மிக்சியில் போட்டு எடுத்துட்டேன். இப்போ இதில் கொஞ்சமாக கார்ன்ஃப்ளவர் சேர்த்துக்கலாம். 2 ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் எடுத்துக்கோங்க. 2 ஸ்பூன் அரிசி மாவு எடுத்துக்கோங்க. நான் வந்து உருளைக்கிழங்கு காய்கறி கொஞ்சம் கம்மியாக எடுத்ததுனால அதுக்கேற்ற மாதிரி எடுத்துக்கினேன் அளவு. இப்போ இதை பிசைஞ்சிக்கலாம். இப்போ இது கூடவே கட் பண்ணி வச்ச கருவேப்பிலை, கொத்தமல்லி, பச்சை மிளகாய் எல்லாத்தையும் சேர்த்து பிசைஞ்சிக்கலாம். ஒரு 2 முட்டை எடுத்துக்கோங்க. அதில் வந்து கொஞ்சமாக கொத்தமல்லி, கொஞ்சம் உப்பு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ வந்து இந்த காயில் வந்து பீன்ஸ், கேரட்டு சேர்த்ததுனால கொஞ்சம் வழுவழுப்பு தன்மை இருக்கும். இதை நம்ம வந்து அப்படியே ஒரு உருண்டை ஷேப்பில் எடுத்துக்கலாம். இந்த எக்கில் போட்டு முக்கி எடுத்துக்கோங்க. கொஞ்சம் வழுவழுப்பு தன்மை இருக்கும் தான், நீங்கள் அப்படியே போட்டு எடுத்துக்கலாம் இருந்தாலும். இப்போ ப்ரெட்டில் போட்டு இந்த மாதிரி உருட்டி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி ரவுண்ட் ஷேப்பில் எடுத்துக்கலாம். இப்போ ஒரு தவாவில் கொஞ்சமாக எண்ணெய் எடுத்துக்கோங்க பொரிச்சு எடுக்கிறதுக்கு. எண்ணெய் காஞ்சதான் நம்ம இதை போட்டு பொரிச்சு எடுத்துக்கலாம். இது மாதிரி பொரிச்சு எடுத்துக்கோங்க. நல்லா வேகட்டும். இந்த டைமில் வந்து நீங்கள் அடுப்பு சிம்மில் வச்சுக்கோங்க. பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வந்திருக்கு. பார்க்கவே அழகாக இருக்குது. இந்த மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக உங்கள் வீட்டில் எல்லாருமே சாப்பிடுவாங்க. இது வந்து மேலே வந்து சாப்பிட்றதுக்கு கிறிஸ்பியாகும். உள்ளே வந்து அந்த காய்கறி ஒரு சீஸ் மாதிரி நமக்கு தோணும். நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதுக்குள்ளே பாருங்கள், அந்த காய்கறி வந்து சீஸ் மாதிரி தெரியும். நமக்கு சாப்பிடவே ரொம்பவும் சூப்பராக இருக்கும். நன்றி, வணக்கம்.